ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடி என்றாங்க. எல்லாரும் அந்த ஜோதிங்கிற ஒன்றுல இருந்து தான் எல்லா நிலையும் அடைஞ்சிருக்காங்க. அந்த ஜோதி எங்கேயும் வெளியில் இல்லை, நமக்குள்ளேயே தான் இருக்குது. அந்த ஜோதியை சேர்ந்து நுணுக்கமாக அவளை அடையிறதுக்கு வழியாக இருக்கிறவ வாழை. அவள் இல்லாமல் அந்த ஜோதியை நம்ம திண்ட முடியாது. அந்த ஜோதி இருக்கிறதும் அந்த வாழையில் தான். அதனால் அந்த வாழையையே குருவாக ஆக்கி நம்மளை வணங்க சொன்னாங்க. வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனேங்கு இஸ்லாத்து. ஆனால் சித்தர்கள் அத்தனை பேரும் வணக்கத்திற்குரியவள் வாழைத்தாய் ஒருத்தி ஏம்பாங்க. வணக்கம்